மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி டிவி வழங்கும் இலவச இணையவழி கல்வி சேவையின் ஊடாக இணைந்து கொண்டிருக்கிற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது இணைய வணக்கத்தை கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு தரம் 11 காப்போத்த சாதன பரீட்சை எதிர்கொள்ள இருக்கிற மாணவர்களுக்கான கடந்த கால வினாத்தாட்கள் தொடர்பான வகுப்பில் நினைச்சு கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் 2019ஆம் ஆண்டு வந்த விஞ்ஞான பாடத்தில் கட்டுரை வினாக்கள் கட்டுரை வினாக்கள்ன்ற பகுதியை பார்த்து கொண்டு வரோம். அதில் ஒரு முக்கியமான வினா, அதில் மொத்தமாக உங்களுக்கு சில எக்ஸாமில் வரைக்குள்ள 5 வினாக்கள் வரும். கட்டுரை வகை வினாக்களில் விருப்பமான 3 வினாக்களுக்கு போய் எழுதலாம். உனக்கு பயாலஜி படிக்கும்போது அதில் செய்யலாம், கெமிஸ்ட்ரி படிக்கும்போது அதில் செய்யலாம், இல்லை ஃபிசிக்ஸ் படிக்கும்போது அதில் கணக்கு செய்யலாம். விருப்பமாட்டா ஃபிசிக்ஸ் சைடில் உள்ள கேள்வி எடுத்து செய்யலாம். ஓகே, அதில் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு 8வது கேள்வி, பயாலஜி ஃபிசிக்ஸ் இந்த மாதிரியான ஒரு கேள்வி தான். இன்றைக்கி நாங்கள் அதை ஒருக்கா செஞ்சு பார்ப்போம். ஓகே, கேள்விக்குள்ளே போவோம். 8வது கேள்வியினுடைய கேள்வி நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த 8வது கேள்வியினுடைய ஏ பகுதி. ஓகே, இந்த ஏ பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்க என்றால், கேள்வியோடைய வாசிங்க. நன்கு சூரிய ஒளியுள்ள நாளொன்றில் குளச்சூழல் தொகுதிக்கு அருகாமையில் ஒரு களக்கற்கையில் ஈடுபட்ட மாணவர் குழு ஒன்றின் மூலம் பின்வரும் அவதானிப்புகள் அறிக்கையிடப்பட்டன. ஓகே, என்ன நடக்குன்னு சொன்னால், ஒரு சூரிய ஒளியுள்ள நல்ல நாள், ஒரு நல்ல பகல் வேலைன்னு யோசிக்கும். நல்ல பகல் வேலையில சூரிய ஒளி நல்லா கிடைக்கக்கூடிய ஒரு பிரைட்டான ஒரு நாள் என்று யோசிங்க. ஓகே, அப்ப நன்கு சூரிய ஒளியுள்ள நாள், அப்ப மழை நாள் இல்லை, அது மழை பெய்கிற நாள் இல்லை, அப்ப நல்ல வெயில் அடிக்கக்கூடிய சூரியனுடைய ஒளி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். ஓகே, அப்ப நன்கு சூரிய ஒளியுள்ள நாளொன்றில் குளச்சுழல் தொகுதிக்கு ஒரு குளம் உண்டா பார்க்க போயிடும். குளத்தை சுற்றி உள்ள பகுதிகளை ஒரு மாணவர் குழு ஒன்று பார்க்க போகுதான். ஓகே, அருகாமையில் ஒரு களக்கற்கையில் ஒரு வெளிக்கள கற்கை ஒன்றுக்கு ஈடுபட்ட மாணவர் குழு ஒன்றின் மூலம் பின்வரும் அவதானிப்புகள் அறிக்கையிடப்பட. என்னென்னத்தை அவதானிச்சது? ஒரு குளத்தை குளத்தொகுதியை பார்க்க போயிருக்கணும். ஒரு சூரியன் உதிக்கக்கூடிய ஒரு நாள்லையாம், சூரிய ஒளியில் கிடைக்கக்கூடிய ஒரு நாள்லையாம். அப்ப என்னென்ன அவதானிப்புகள் அவதானிச்ச வேண்டியதுல போட்டுக்கிறார். பார்ப்போம். முதலாவது அவதானிப்பு இதுல கொடுத்துருக்கு பாருங்க. ஐதரில்லா, வலிஸ்னேரியா, கொட்டி, செல்வீனியா போன்ற நீர்வாழ் தாவரங்கள் குளத்தில் அதிக அளவில் உள்ளன. ஓகே, அவர் என்ன அவதானிச்ச? முதலாவது குளத்தொகுதியை பார்க்க போயிடும், குளமுண்டை பார்க்க போயிடும். அப்ப குளத்தொகுதியில் அவதானிச்ச முதலாவது அவதானிப்பு ஐதரில்லா, வலிஸ்னேரியா, கொட்டி, செல்வீனியா போன்ற நீர்வாழ் தாவரங்கள் குளத்தில் அதிக அளவில் உள்ளது என்றத முதலாவது அவதானிப்பை அவதானிச்சிருக்கணுமாம். ஓகே, அடுத்தது 2வது அவதானிப்பு பாருங்க. இது ஃபர்ஸ்ட். இது 2வது அவதானிப்பு. நீரினுள்ளே அமிழ்ந்து வளரும் தாவரங்களிலிருந்து வாயு குமிழிகள் வெளியேறத அவதானிச்சு. இப்ப தண்ணிக்குள்ள குளத்துக்குள்ள தண்ணி இருக்கும். தண்ணிக்குள்ள பாத்தீங்கன்னா அமிழ்ந்து வளரக்கூடிய தாவரங்கள் கொஞ்சம் இருக்கும். அப்ப குளத்துக்கு எட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், குளத்தின் அடிப்பகுதியில வரைக்கும் தாவரங்கள் வளர்ந்து பாசை மாதிரி இந்த பச்சை கலர்ல தாவரங்கள் சில வளர்ந்துருக்கும். ஓகே, அப்ப நீரினுள்ள அமிழ்ந்து வளரும் தாவரங்களிலிருந்து சில வாயு குமிழிகள் வெளியேறத பார்த்துருக்கணும். கொஞ்சம் குமிழிய அந்த அடிப்பகுதியிலிருந்து குமிழிய தண்ணிக்குள்ள வர்ற மாதிரி அதை பார்த்துருக்கணும். ஓகே, 2வது அவதானிப்பை போட்டிருக்கணும். அடுத்தது 3வது ஒரு அவதானிப்பை போட்டிருக்கணும். குளத்தினுள் உள்ள மீன்கள் செட்டைகளை அசைத்தவாறு நீந்துகிறது. இப்ப குளத்தின் மேற்பரப்பு நீர்பரப்பு தெளிவாக தெரிஞ்சதுன்னு சொன்னால், அந்த நீர்பரப்பால பார்க்கிறவங்களுக்கு தெரியும் மீன்கள் செட்டை அடிச்ச மாதிரி போகும். என்ன, அப்ப செட்டை அடிச்சு நீந்துறது எங்களுக்கு தெரியும். அப்ப மீன்கள் செட்டி அசைத்தவாறு நீந்துகிறத பார்த்திருக்கணும். ஒரு தெளிவான நீர்பரப்பை இருந்திருக்கு அந்த குளம். என்ன, அதனால பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கு. அடுத்தது 4வது அவதானிப்பு. மீன் கொத்தி குளத்தினுள்ளே உள்ள மீனை கவ்வி கொண்டு பறக்கிறத பாத்தீங்கன்னா. அப்ப மீன் கொத்தி பறவை உண்டு அந்த குளத்தில் உள்ள மீனை கவ்வி கொண்டு பறக்கிறத பார்த்திருக்கிற ஒரு மாணவர் அவதானிப்பு எழுதியிருக்கிறார். அடுத்தது 5வது அவதானிப்பு. மொத்தம் 5 அவதானிப்புகள் இருக்கு. 5வது அவதானிப்பு. சிறிய நீர்வாழ் பூச்சியினம் ஒன்று, ஒரு நீர்வாழ் பூச்சியினம் ஒன்று குளத்து நீரின் மேற்பரப்புக்கு அடிக்கடி கீழ் நோக்கி செல்றத அவதானிச்சிருக்கிறார் ஒரு மாணவர். சிறிய நீர்வாழ் பூச்சி, ஒரு சின்ன பூச்சி மாதிரி ஒன்று குளத்து நீரின் மேற்பரப்புக்கு அடிக்கடி அந்த குளத்தின் மேற்பரப்புல கீழ் நோக்கி போகுதான். அதை அவதானிச்சிருக்கிறார். முதலாவது கேள்வி 1. மேற்குறித்த அவதானிப்புகளுக்கு ஏற்ப அங்கிகளின் சிறப்பியல்புகள் 2 குறிப்பிடு. மேல ஒரு 5 அவதானிப்புகள் சொன்னவே, அந்த அவதானிப்புகளுக்கு ஏற்ப அவதானிப்புகள்லாம் நீங்க முக்கியம். அந்த அவதானிப்புகளுக்கு ஏற்ப அங்கிகளினுடைய சிறப்பியல்புகளை குறிப்பிடு. அப்ப என்ன சொல்லலாம்? நாங்கள் முதலாவது சொல்லலாம்,
அசைவ சொல்லலாம். ஏன் சிறிய நீர்வாழ் பூச்சி இனம் குளத்தின் நீர்பிறப்புக்கு மேற்பரப்பு 5வது அவதானிப்பை பாருங்கோ. சிறிய நீர்வாழ் பூச்சி இனம் ஒன்று குளத்து நீரின் மீட்பிறப்புக்கு அடிக்கடி வந்து கீழ் நோக்கி செல்லுதென்றால் ஒரு அசையுது. என்ன இந்த பூச்சி மாதிரி ஒரு சின்ன பூச்சி ஒன்று அசைகிறத பார்த்துது. அதிலிருந்து நாங்கள் சொல்லலாம் இந்த அங்கிகள் வந்து அசைவு. அங்கிகள சிறப்பியல்பு அசைகிறது தானே. இப்போ உயிருள்ள அங்கிகளாக இருக்கலாம், உயிரற்ற அங்கிகளை. உயிருள்ள அங்கிகள் உயிரற்ற அங்கிகளை பற்றி படிச்சிருப்பேன். அங்கிகளை பற்றி 2ஆக பிரிக்கலாம். உயிருள்ள அங்கி உயிரற்ற அங்கின்னு படிச்சிருப்பேன். உயிரற்ற அங்கியில வந்து அந்த வைரஸ் வந்து உயிருள்ளது உயிரற்ற கண்டுபிடிக்கிறார். அது மாதிரி நுண்ணங்கிகள் இருக்குது, அதெல்லாம் உயிர் உள்ளது. ரைட். உயிரற்றதுகளும் இருக்கு. இப்போ சடம் மாதிரி இருக்கக்கூடியெல்லாம் உயிரற்றது. அப்போ அதுகளும் இருக்குது. ரைட். அப்போ உயிர் உள்ளது உயிரற்ற வேறுபாடுகளை பற்றி நீங்க படிச்சிருப்பீங்க. இங்க வந்து எங்களுக்கு அங்கிகள் என்றாலே அது உயிருள்ள பொருள் தான். அங்கி என்றாலே பாருங்க அது உயிருள்ள பொருள் தான். நீங்க நாங்க பார்த்த பூச்சிகள் மீன்கள் எல்லாமே உயிருள்ளதானே. அப்ப நாங்கள் இதுல அங்கின் சிறப்பியல்பு என்ன, அங்கிக்கு இருக்கக்கூடிய இயல்புகள் என்ன, அங்கிகளோட இயல்பு என்னன்னு கேட்டால் இந்த அசைவு என்ன, அதாவது அசைவு என்று சொல்லலாம். முதலாவது ஒரு இயல்பு சொல்லலாம் அசைவு. ரைட். அங்கிகள் சிறப்பியல்பு என்னன்னு கேட்டால் முதலாவது சொல்லலாம் அசைவு. இந்த அவதானிப்பில இருந்தா நீ சொல்ல வேணும். நீ அவதானிச்சது நீர்வாழ் பூச்சி என்று வந்து அடிக்கடி பறந்து போறதை பார்த்துருக்கிறாரு. அந்த 5வது அவதானிப்பில சிறிய நீர்வாழ் பூச்சி இனம் ஒன்று குளத்தின் நீரின் மேற்பரப்புக்கு அடிக்கடி வந்து கீழ் நோக்கி செல்லுதை வச்சு அசைவுன்றது சொல்லலாம். அல்லது இந்த மீன்கள் செட்டை அடிச்ச மாதிரி பறக்குது அணிஞ்சு பாருங்க. ஒரு 3வது அவதானிப்பில குளத்தினுள் உள்ள மீன்கள் செட்டைகளை அசைத்தவாறு நீந்துகிறது. அப்போ மீனும் அதில் அசைய போகுது. அப்போ அசைவுன்றது ஓகே, அங்கிகளுடைய இயல்பு தான். அசைவுன்றது சொல்லலாம். அடுத்தது சொல்லலாம் போசனையை சொல்லலாம். நீ அசைவு கொண்ட ஒரு இயல்பு சொல்லலாம். அடுத்தது வந்து பாருங்க போசனை. ரைட். போசனை இது எப்படி சொல்லலாம்? போசனை எந்த அவதானிப்பு சொல்லலாம்? எங்களுக்கு அந்த மீன் உண்டவா இருக்கும் ஒரு மீன் கொத்தி பறவை கவி கொண்டு போகுது. இங்கே பாருங்க 4வது அவதானி. மீன் கொத்தி பறவை ஒன்று குளத்தினுள்ளே உள்ள மீனை கவி கொண்டு பறக்கிறது. அப்ப ஒரு சாப்பாடு நடக்குது. போசனை. போசனைன்றது அங்கே ஒரு சிறப்பியல்பு. என்ன அப்ப அசைவு போசனை. அடுத்து என்ன சொல்லலாம்? சுவாசம். ஏன் சுவாசம் சொல்லலாம்? தாவரங்கள். தாவரம் பாருங்க ஒரு அங்கிதான். தாவரமும் ஒரு அங்கி. சில யோசிங்க தாவரத்துக்கு உயிர் இல்லையா என்று. தாவரமும் ஒரு அங்கிதான். இங்க பாருங்க 3வது அவதானிப்பு, 2வது அவதானிப்பு. நீரினுள்ளே அமிழ்ந்து வளரும் தாவரங்களில் இருந்து வாயு குமிழ்கள் வெளியேறுது. அப்ப அங்கே ஒரு சுவாசம் நடக்குது. ஆகவே 3வது சிறப்பியல்பு சுவாசம். ரைட். அப்ப சுவாசம் 3 சிறப்பியல்பு. உனக்கு கேட்டது 2, ஏதாவது 2 சிறப்பியல்பு எழுத சொல்லி நீ விருப்பமான 2 எழுதி விட்டீங்கன்னா சரி. சுவாசம் எழுதலாம், அசைவு எழுதலாம், போசனை எழுதலாம். எந்த இயல்பு எழுதினாலும் அது கட்டாயம் அவதானிப்பில் இருந்தால் நீ எழுதணும். என்ன கேட்கப்பட்ட கேள்வி மேற்குறித்த அவதானிப்புக்கு ஏற்ப அங்கே எழுத சிறப்பியல் எழுத. அப்போ அங்கே சிறப்பியல் எழுதுன்னு கேட்டால் நீ எதையும் எழுதலாம். உன்னை கேட்டது மேற்குறித்த அவதானிப்புக்கு ஏற்ப எழுதத்தில். அப்போ இந்த 3லேயே நான் 2 எழுதி விட்டீங்கனாலே சரி. ரைட். அடுத்த 2வது கேள்வியில் ஏற்பாடு நீரில் அமிழ்ந்து வளரும் தாவரங்களிலிருந்து வெளியேறும் வாயு குமிழிகளில் அதிகமாக அடங்கியுள்ள வாயு என்னவா இருக்கு? இப்ப நீர்ல நான் அந்த சுவாசத்தால தான், அந்த சுவாசம் என்ற செய்முறையால தான் அந்த வாயு குமிழ்கள் வெளியேறதுன்னு சாட்சினா தானே. வாயு குமிழ் வெளியேறது ஒரு சுவாசம். அங்கே வந்து சுவாசிக்குது. என்ன அப்ப சுவாசம் என்ன, அதுல என்ன மாதிரி வெளியேறும்? அதுல வந்து ஒளித்தொகுப்பு நடக்கும். அங்கிகளுக்கு பாருங்க ஒளித்தொகுப்பு நடக்கும். உண்மையா சுவாசம் என்று சொல்றதை விட, சுவாசத்தால் வெளியேறதுன்னு சொல்றதை விட இன்னும் பெட்டரா சொல்லாம வேண்டாம். சூரிய ஒளி உள்ள நாள் சொல்லி கிடக்கு. அப்படியாப்ப ஒரு நன்கு சூரிய ஒளியுள்ள நாள் ஒன்றில் தான் அவ போயிருக்கணும். அப்போதான் அந்த வாயு குமிழிகளை பார்த்திருக்கணும். அப்ப கட்டாயம் ஒரு பச்சை தாவரமா இருக்கும். கட்டாயம் அதுல பச்சையம் இருக்கும். அப்போ ஒளித்தோப்பு நடந்திருக்கும். ரைட். தெளிவாக முடிவெடுக்கலாம். அப்போ ஒளித்தோப்பு நடந்தா என்ன? ஒளித்தோப்பின் பக்க விளைவு என்ன? O2 கேஸ். நன்கு சூரிய ஒளி உள்ள நாள்ல போயிருக்கணும். கேள்வி எவ்வளவு? நன்கு சூரிய ஒளி உள்ள நாள்னா சூரிய ஒளி நல்லா கிடைக்கக்கூடிய ஒரு நாள். பச்சை தாவரம் நீர் தாவரங்கள்லாம் பச்சை கலர் பச்சை நல்லா இருக்க போகுது. பச்சை இருக்கு சூரிய ஒளி இருக்குன்னா சிம்பிளா ஒளித்தோப்பு நடந்து விட்டு போகும். அங்க O2 கேஸ் ரிலீஸ் ஆகும். ரைட். அப்ப உன்னை கேட்டவன் நீரில் அமிழ்ந்து வளரும் தாவரங்களிலிருந்து வெளியேறும் வாயு குமிழிகள் அதிகமாக அடங்கியுள்ள வாயுவை குறிப்பிட்டால் O2 கேஸ். ரைட். அல்லது ஆக்சிஜன் வாயு என்று தமிழ்ல எழுது. ஆக்சிஜன் வாயு அதுதான் அதிகமா இருக்கும். ஏன்? ஒளித்தோப்பு நடக்கிறதா என்ன? அடுத்த கேள்வி அப்படியே தான் கேட்கிறேன். என்ன அவ்வாயுவை உற்பத்தி செய்வது தொடர்பான செயல்முறை என்ன? ஒளித்தோப்பு செயல்முறை. ஒளித்தோப்பு செயல்முறை. பச்சை தாவரங்கள்ல பச்சையம் இருக்கும். சூரிய ஒளி நல்லா கிடைக்குது கேள்வியிலே சொல்லி போட்டா, நல்ல சூரிய ஒளி உள்ள நாடு சொல்லி போட்டா ஆகவே ஒளித்தோப்பு. ரைட். அடுத்தது 3வது கேள்வி பாருங்க. 3வது கேள்வியில ஏற்பாடு என்ன கேட்கிறான்? அவதானித்த நீர்வாழ் தாவரங்களில் ஈரில்ல தாவரம். ஈரில்ல தாவரம் ஓரில்ல தாவரம்னா நீங்க படிச்சிருப்பீங்கள். இந்த ஈரில்ல தாவரம் என்றா என்ன என்று கேட்டி என்று சொன்னால் ஆண் பூவும் பெண் பூவும் தனித்தனி இருக்கக்கூடிய தாவரங்கள். ஆண் பூ கண்டு தனி ஒரு தாவரம் இருக்கும், பெண் பூ கண்டு சொல்லி தனி ஒரு தாவரம் இருக்கும். அப்படி தனி இருக்கிற தாவரங்கள் ஈரில்ல தாவரம் வேண்டும். இப்ப ஆண் பூவும் பெண் பூவும் ஒரே இடத்துல, ஆண் பூவும் பெண் பூவும் ஒரே தாவரத்தில் வந்து சொன்னால் அது ஓரில்ல தாவரம் வேண்டும் தான் இருக்கும். வேறு தாவரங்களை வந்தால் அது ஈரில்ல தாவரம், ஒரே தாவரங்கள் வந்தால் ஓரில்ல தாவரம்னு சொல்லுவோம். அப்ப அவதானித்த நீர்வாழ் தாவரங்கள்ல ஈரில்ல தாவரம் என்ன என்று கேட்டால் அதுல உங்களுக்கு தெரியும் வலிஸ்னேரியா. ரைட். வலிஸ்னேரியான்ற ஒரு தாவரத்தை அவதானிச்சிருக்கீங்க. ஐதரல்லா இருக்கு, கொட்டி இருக்கு, சல்வினியா இருக்கு. இந்த வலிஸ்னேரியான்ற தாவரம் தான் ஈரில்ல தாவரம். ஆண் தாவரமும் பெண் தாவரம், ஆண் பூவும் பெண் பூவும் தனித்தனிய தாவரங்கள்ல இருக்கு. அப்ப இது வந்து வலிஸ்னேரியா தான் இதுக்கான விடை. வலிஸ்னேரியா ஈரில்ல தாவரம். என்ன
அது ஏன் ஈரில்ல தாவரம்? அது சிம்பிள். அடுத்த காரண கேள்வியோட கேட்கிறானே, அடுத்தது ஏன் அது ஈரில்ல தாவரமே சொல்றது? வெலிஸ்னேரியா தாவரத்தில் ஆண் பூ பெண் பூ என்பன வெவ்வேறு தாவரங்களில் காணப்படும். வெலிஸ்னேரியா தாவரத்துல ஆண் பூவும் பெண் பூவும் வேற தாவரங்கள்ல இருக்கும். அதனாலதான் அதை ஈரில்ல தாவரம் என்று சொல்றது. ரைட், ஓகே. அத்தாவரத்தின் மகரந்த சேர்க்கைக்கான காரணி, அடுத்தது சீப்பாட் கேள்வி. அத்தாவரத்தின் மகரந்த சேர்க்கைக்கான காரணி என்ன? எல்லாமே நீர்வாழ் தாவரங்கள் தானே. இப்ப காத்துல வந்து இந்த மகரந்தம் நடக்காது. ஏனென்றால் நீர்ல வந்து பாரும்போது எல்லாமே குளத்துல வந்து நிறைய நீர்வாழ் தாவரங்களை வந்து குளத்துல நிறைய பார்த்திருக்கணும். அப்ப குளம் தண்ணிக்குள்ளதான் இருக்க போதும், அதில் அமிழ்ந்து தான் இருக்க போது. என்ன நீரினுள்ளே அமிழ்ந்து வளர்ந்த தாவரங்கள் தான் பார்த்திருக்கணும். அப்ப தண்ணிக்குள்ள அமிழ்ந்து இருக்க போதால் அது வந்து காத்துல வந்து மகரந்தம் நடக்க போறது இல்லை. மகரந்த செயற்பாடு வந்து காத்துல நடக்க போறது இல்லை. அப்ப மகரந்த சேர்க்கை ஒரு தண்ணிக்கு தான் நடக்க போகுது, குளத்து நீருக்குலாம் நடக்க போகுது. அப்ப நீ எழுதலாம் மகரந்த சேர்க்கை காரணம் குளத்து நீர். ரைட், குளத்து நீர் தான் அதில் காரணம். நீருக்குள்ளால்தான் மகரந்த சேர்க்கை நடக்க போகுது. அப்ப குளத்து நீர். ரைட், அடுத்த கேள்வி ஐவி 4வது கேள்வி. ரைட், மாணவர்களால் அவதானிக்கப்பட்ட இடைத்தாக்கங்களை அடிப்படையாக கொண்டு 3 இணைப்புகள் உள்ள உணவு சங்கிலி என்றதான் இங்க மெயின். ரைட், உணவு சங்கிலி ஒன்றை உருவாக சொல்லி கிடையாது. 3 இந்த அவதானிப்புகளை வச்சுக்கணும் அல்லது ஒன்று சும்மா எழுதக்கூடாது. அவதானிப்பை வச்சுக்கணும் எழுதணும். என்ன உணவு சங்கிலி எழுதலாம்? இந்த இந்த குளத்தில் இருக்கிற இந்த தாவரங்களை வந்து மீன் சாப்பிடும். என்ன குளத்தில் இருக்கக்கூடிய இந்த தாவரங்களை பார்த்துருக்கீங்க தானே, நிறைய தாவரங்களை பார்த்துருக்கோம். அந்த தாவரங்களை வந்து பாருங்க மீன் சாப்பிடும். அப்ப நீ எழுதலாம் தாவரங்கள் அது நிறைய இருக்கு. இந்த சல்வினியா ஐதரில்லா வலிஸ்னேரியா கொட்டி சல்வினியான்னு சொல்லி நிறைய தாவரங்கள் பார்த்துருக்கேன். அப்ப நீர்த்தாவரம், அந்த நீர்த்தாவரத்தை யார் சாப்பிடுவார்? மீன் சாப்பிடுவார். அந்த மீனை பிடிச்சி யார் சாப்பிடுவார்? மீன் கொத்தி பறவை சாப்பிடுவார். அப்ப மீன் கொத்தி பறவை. ரைட், அப்ப 3 வரக்கூடிய மாதிரி எழுதலாம். ஒன்று நீர்த்தாவரத்தை முதலாவது நீர்த்தாவரம் குளத்துல நிறைய பார்த்துருக்கீங்கன்னா, அப்ப அந்த நீர்த்தாவரத்தை மீன் பிடிச்சி சாப்பிடும். அந்த மீனை பிடிச்சி மீன் கொத்தி சாப்பிடும். அப்ப உணவு சங்கிலியை உருவாக்கியாச்சு. ரைட், ஓகே. மேற்குறித்த அவதானிப்பதற்கு ஏற்ப அக்குளம் ஒரு சூழல் தொகுதியாக கருதப்படலாம் என்பதை உறுதிப்படுத்துறதுக்கு 2 ஆதாரம், 2 விடயங்களை சொல்லி அது ஒரு சூழல் தொகுதியா இருக்கலாம்ன்றதை உறுதிப்படுத்தினால் என்னத்தை சொல்லலாம்? நீ அங்க வந்து உயிர் உள்ளன உயிரற்றன எல்லாம் இருக்குது. அப்போ உயிர் உள்ளன உயிரற்றன சொல்லி எல்லாம் இருக்குது. ஆகவே அது ஒரு சூழல் தொகுதின்னு சொல்லலாம். உயிர் உள்ளன உயிரற்றன எல்லாம் காணப்படுவதால் அது ஒரு குளம் ஒரு சூழல் தொகுதியாகும். ரைட், உயிர் உள்ளன உயிரற்றன எல்லாம் இருக்கிறதால அது ஒரு சூழல் தொகுதியாகும். ரைட், அடுத்தது உயிருள்ள இடைத்தொடர்பும் உயிரற்ற இடைத்தொடர்புகளும் காணப்படுவதால் இடைத்தாக்கங்கள் காணப்படுவதாலையும் அது ஒரு சூழல் காரணி என்று சொல்லலாம். என்ன அப்ப சூழல் காரணி சொல்றதுக்கு 2வது ஆதாரம் என்ன, 2வது விடயம் என்னன்னு கேட்டால், இங்க வந்து உயிர் உள்ள பொருட்களும் உயிரற்ற பொருட்களும் இருக்கிறதால எனக்கு உயிர் உள்ள இடைத்தாக்கங்கள் நடக்கும், அல்லது உயிரற்ற இடைத்தாக்கங்கள் நடக்கும், அல்லது உயிரற்ற இடைத்தாக்கங்கள் நடக்கும் என்ற விஷயங்களை எழுதிவிட்டீங்கன்னா சரி. அப்ப இதுதான் இந்த கேள்விகளுக்கான விடை. நாங்கள் தொடர்ச்சி அடுத்த பகுதி இதே கேள்வியில 8வது கேள்வியிலேயே பி பார்ட் கேள்வி பார்க்க போகுது. இந்த 8வது கேள்வியிலேயே பி பார்ட் கேள்வியை பார்க்க போதும். ஓகே, பி பார்ட் கேள்வி பார் சொல்லியிருக்கிறான். ஏபி என்பன புறக்கணிக்கத்தக்க வெப்ப கொள்ளளவுள்ள இது சிறிய சர்வசமனான பாத்திரங்கள் ஆகும். ரைட், இது வந்து பாத்திரம் ஏ, இது பாத்திரம் பி. ரைட், ஏபி என்பன புறக்கணிக்கத்தக்க வெப்ப கொள்ளளவுள்ள இது சிறிய சர்வசமனான பாத்திரங்கள், 2மே சமனான பாத்திரங்கள் சொல்லியாரு. ஏயில் தன்வெப்ப கொள்ளளவு 4200 ஜூல் கிலோகிராம் -1 பாகிசி -1 ஆக உள்ள நீரின் தன்வெப்ப கொள்ளளவே 4200 ஜூல் கிலோகிராம் -1 பாகிசி -. அப்ப தன்வெப்ப கொள்ளளவு குறித்து வச்சு கொள்ளும்போது இதுல நீரின் தன்வெப்ப கொள்ளளவு ஜீசமன் 4200 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் பாகிசி -1 கெல்வின் -1 போடலாம், பாகிசி -1 அது உங்களுடைய விருப்பம். எல்லாமே வெப்பத்தை அளக்கிற வெப்பநிலை அளக்கிற அளவு தான். ஓகே, அப்ப 4200 ஜூல் கிலோகிராம் -1 பாகிசி -1 ஆக உள்ள நீரின் 2 கிலோகிராம் திணிவு. அப்ப திணிவு எம்சமன் 2 கிலோகிராம். ரைட், இல்லை குறிச்சு வச்சு தரவிட குறிச்சு வச்சுக்கோன்னா ஈஸியாக செய்யலாம். ஓகே, அப்ப நீரின் 2 கிலோகிராமும் அதையில் இருக்குது. அடுத்தது பியில் தன்வெப்ப கொள்ளளவு 2100. அப்ப இந்த இடத்துல இருக்கிற திரவத்தினுடைய தன்வெப்ப கொள்ளளவு ஜீசமன் தன்வெப்ப கொள்ளளவு கூட. அப்ப 2100 குறைவு, நீரை விட குறைவு. நீருக்கு 4200, இந்த திரவத்துக்கு வந்து பாருங்க 2100. அப்ப நீரின் தன்வெப்ப கொள்ளளவு இந்த தன்வெப்ப கொள்ளளவு குறைவா இருக்குது. என்ன அப்ப யூல் கிலோகிராம் -1 பாகிசி
-1 என்ன தன்வெப்ப கொள்ளளவு. ஓகே, ஆக உள்ள திரவம் எக்ஸ், இது எக்ஸ் இது ஒரு திரவம், என்னன்னு தெரியாது எனக்கு. ரைட், ஓகே, எக்ஸ் ஒரு திரவம் இருக்குது, அதுவும் பாருங்க 2 கிலோ தான் இருக்குது. அப்ப m சமன் 2 கிலோ, சம அளவுள்ள சம திணிவுள்ள அளவுன்னு சொல்லல திணிவு, ரைட், சம திணிவுள்ள நீரும் திரவமும் இருக்குது. ஒவ்வொரு பாத்திரத்திற்கும் வெப்பம் 8400 ஜூல் வீதம் வழங்கப்படுகிற வெப்பத்தின் அளவு ரெண்டு ஒவ்வொரு பாத்திரத்துக்கும். அப்ப இங்க கொடுக்கப்படுற வெப்பத்தின் அளவு 8400 ஜூல், ரைட், ஓகே. அது மாதிரி இங்க கொடுக்கப்படுற வெப்பத்தின் அளவு 8400 ஜூல். ஒரே அளவு ஜூல் தான், ஒரே அளவு வெப்ப சக்தியா நீங்க வழங்கப்படுது. இங்கேயும் Q சமன் 8400 ஜூல். ஓகே, முதலாவது கேள்வி. ஓகே, இங்க பாருங்க, மேற்குறித்த வெப்பத்தின் அளவை வழங்கும் போது பாத்திரம் ஏயில் அடங்கியுள்ள நீரின் வெப்பநிலை எவ்வளவு உயரும் என கணிக்க. ரைட், ஓகே. மேற்குறித்த வெப்பத்தின் அளவை வழங்கும் போது பாத்திரம் ஏயில் அடங்கியுள்ள நீரின் வெப்பநிலை எவ்வளவு உயரும் என கணிக்க. ரைட், ஓகே. இந்த முதலாவது நான் எப்படி எழுதுறேன். ரைட், ஓகே. இப்ப நீர்ல தான் வெப்ப பார்க்க போறோமே. அப்ப எங்களுக்கு தெரியும் Q சமன் mc θ தான் சமன்பாடு. ரைட், Q சமன் mc θ தான் சமன்பாடு. எனக்கு Q தெரியும், எவ்வளவு வெப்பம் நீங்க கொடுத்தவர். பாத்திரமே கொடுக்கப்பட்ட வெப்பத்தின் அளவு 8400 ஜூல். நீங்க சொல்லிக்கிறாங்க 8400 ஜூல் வீதம் வெப்பம் 2 இதுக்கும் வழங்கப்படுது. அப்ப 8400 ஜூல் வெப்பம் வழங்கப்படுது சமன். ரைட், ஓகே. அப்ப திணிவு, தண்ணியின் திணிவு எவ்வளவு 2, தன்வெப்ப கொள்ளளவு எவ்வளவு 2 கிலோ திணிவு என்ன. அப்ப தன்வெப்ப கொள்ளளவு தண்ணிக்கு தன்வெப்ப கொள்ளளவு 4200. அப்ப 4200 ரைட் இன்டு வெப்பநிலையில் ஏற்பட்ட வித்தியாசம் தான் உனக்கு கேட்டது என்ன, வெப்பநிலை எவ்வளவுக்கு உயரும். அப்ப தீட்டா எவ்வளவு வெப்பநிலை வித்தியாசம் தான் கண்டுபிடிக்க போறேன். ரைட், ஓகே. பெருக்கி எடுத்தீங்கன்னா உனக்கு கிடைக்கும். இங்க 8400, இது 42 2 84, இதுவும் 8400. இதை விட கேட்டால் தீட்டா சமன் 8400 கீழே ஒரு 8400 அவ்வளவும் பாகை சியில வரும். அப்ப தீட்டா வந்து ஒரு பாகை சி. அப்ப எவ்வளவு உயரும் கேட்டால் இது ஒரு பாகை சி ஆல உயரும். ரைட், தனிநிலை வெப்பநிலை ஒரு பாகை சியால உயரும். கணக்கு போட்டவெல்லாம் நான் Q சமன் mc θ சமன்பாடை பயன்படுத்தி ரைட் Qன்றது வெப்பத்தின் அளவு, அதுக்கு 7400 ஜூலா போடு, திணிவு வந்து 2 கிலோ தண்ணியினுடைய 2 போடு, தன்வெப்ப கொள்ளளவு 4200 தீட்டாவோட பெருக்க போறா. ரைட், இந்த 4200 2 பெருக்கினா அதுல 8400 தீட்டாண்டு வரும். 8400 தீட்டா தான் 8400 தீட்டாண்ட வேல்யூ 8400 பிரிக்கணும், அதுபோல பாகை சியில வரும். ஆகவே தீட்டா வந்து ஒரு பாகை சி. ரைட், இதை அழைக்கிறேன், விளங்கினபடியே அதை நான் அழைக்கிறேன். ஓகே, இரண்டாவது கேள்வி ஆகும். ரைட், மேற்குறித்த வெப்பத்தின் அளவை வழங்கும் போது பாத்திரம் பியில் அடங்கியுள்ள திரவம் எக்ஸின் வெப்பநிலை எவ்வளவு உயரும். ரைட், இப்போ அதே பிரச்சனை இங்கே பார்ப்போம். பாத்திரம் பியில் ரைட் அதுல வந்து பார்ப்போம். அதுக்கு நான் Q சமன் mc θ போடுறேன். ரைட், Q சமன் mc θ போடுறேன் பாத்திரம் பிக்கு. ரைட், பாத்திரம் பிக்கு Q சமன் mc θ போடுறேன். அங்க எனக்கு இருக்கிற வெப்பத்தின் அளவு ஒரே அளவு வெப்பம் தான் கொடுத்தபடியே 8400 தான், அது மாறாது. 8400ன்றது வெப்பத்தின் அளவு மாறாது. திணிவு 2 கிலோ அதுவும் மாறாது. அந்த தன்வெப்ப கொள்ளளவு சொல்லியிருக்காங்க. அந்த திரவம் எக்ஸினுடைய தன்வெப்ப கொள்ளளவு இங்க கேள்வி சொல்லி போட 2100 இருக்குது. என்ன அப்ப 2100 ரைட் இன்டு தீட்டா. ரைட், ஓகே. அப்ப இதை எடுத்து என்ன கிடைக்கும், 8400 சமன் 4200 தீட்டாண்டு வரும். என்ன அப்ப தீட்டா வந்து 8400 கீழே 4200 அவ்வளவும் பாகை சியில வரும். அப்ப இந்த 2 சைவர் விட்டலாம். 42 2 என்ன, அப்ப தீட்டா வந்து 2 பாகை சி. ரைட், ஓகே. அப்ப ரெண்டாவது கேள்வி கூட மேற்குறித்த வெப்பத்தின் அளவை வழங்கும் போது பாத்திரம் பியில் அடங்கியுள்ள திரவம் எக்ஸின் வெப்பநிலை எவ்வளவு உயரும் என்று கேட்டால் 2 பாகை சி என்ற வெப்பநிலையால உயரும். அதே Q சமன் mc θ சமன்பாடை போட்டனால் வெப்பத்தின் அளவு 8400, 2 பாத்திரத்துக்கு 8400 ஜூல் தான் வெப்பம் கொடுக்கப்படுது. அப்ப 8400 போட்டனால் திணிவு வந்து 2 கிலோகிராம் திணிவுள்ள திரவம் 2100 அதன் தன்வெப்ப கொள்ளளவு திரவம் எக்ஸினுடைய தன்வெப்ப கொள்ளளவு 2100 வெப்பநிலை வித்தியாசம் தீட்டா போட்டு பெருக்கி எடுத்தேன்டா இங்க 2100 2 பெருக்கப்பட்ட எனக்கு 4200 8400 இருந்து 4100 பிரிச்சா 2 வரும். ஆகவே 2 பாகை சியால வெப்பநிலை உயரம் என்று போட்டுருங்க. ரைட், மேற்குறித்த திரவங்களில் எது ஒரு குளிர்ச்சியாக்கும் கருவியாக பயன்படுத்துவதற்கு மிகவும் உகந்தது? விடைக்குரிய காரணத்தை எழுது. இது என்ன கேட்கிறான்னால், மேற்குறித்த திரவங்கள் 2 நீரெண்ட ஒரு திரவம் இருக்குது. இங்க பாருங்க, நீரெண்ட திரவம் பாத்திரம் மேல பாவிச்சிருக்கான். பாத்திரம் மேல வந்து திரவம் எக்ஸான்னு சொல்லி ஒரு திரவத்தை பாவிச்சிருக்கான். இந்த 2 திரவங்கள்லையுமே எது வந்து குளிர்ச்சி ஆகுறதுல சிறந்தது? ரைட்,
குளிர்ச்சியாக்கக்கூடிய திரவங்கள்ல எது வந்து சிறந்தது, அதுக்கான காரணம் என்னன்றதை கேட்கிறேன். ரைட், ஓகே. காரணங்களை குறிப்பிட்டு அந்த விடைக்குரிய காரணத்தையும் குறிப்பிட சொல்றேன். ரைட், இந்த ரெண்டுலையுமே குளிர்ச்சியாகக்கூடிய திரவம் எதுன்னு கேட்டால் நீர். அதான் நான் சொல்லுவேன், நீர் என்றதை நான் சொல்லுவேன். ரைட், சும்மா சொல்லிவிட போகக்கூடாது. நீர் வந்து ஏன் குளிர்ச்சியாக்குறதுக்கு சிறந்தது? இந்த கூலிங் சிஸ்டம், வாகனங்களினுடைய கூலிங் சிஸ்டம், அந்த டீசல் என்ஜின் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள், அந்த லேண்ட் மாஸ்டர் எல்லாம் பாருங்க, கூலிங் சிஸ்டத்துக்கு வந்து நீரை தான் பயன்படுத்துவாங்க. ரைட், அது ஏன் நீரை நல்ல குளிர்ச்சியாகக்கூடிய திரவியம் வந்து நீர் தான். அது ஏன் நீரை பயன்படுத்துறாங்கன்னு கேட்டால், இந்த ரேடியேட்டர் விடுவாங்க நீர். ரேடியேட்டர் தெரியும், லேண்ட் மாஸ்டர் விடுறவங்களுக்கு தெரியும். இந்த ரேடியேட்டருக்கு நீரை தான் விடுவாங்க. ரேடியேட்டர்ல வந்து நீரை தான் விடுவாங்க, தண்ணியை தான் விடுவாங்க. குளிர்ந்த தண்ணி விட்டால் இன்னும் பெட்டர், குளிர்ந்த நீரை விடுறது இன்னும் பெட்டர். ரைட், அந்த மாதிரி சில பஸ்ஸுகள், சில பஸ் ஓடுறவங்களுக்கு தெரியும், பஸ்ஸில் வந்து டீசல் இன்ஜின் தான் அதில் இருக்க போகுது. அப்போ பஸ்லையும் வந்து பாருங்க, டீசல் இன்ஜினை கூல் பண்ணுறதுக்காக, கூலிங் சிஸ்டத்துக்கு கூல் பண்ணுறதுக்காக நீரைத்தான் பயன்படுத்துவாங்க. சிறந்த குளிர்ச்சியாகக்கூடிய திரவியமாக நீரைத்தான் பயன்படுத்துவாங்க. ரைட், ஓகே. அப்போ அங்கேயும் குளிர்ச்சியாகக்கூடிய திரவியமாக நீர் தான் இருக்க போகுது. ரைட், ஓகே. அப்போ மேற்குறித்த திரவங்களில் எது குளிர்ச்சியாக்கும் கருவியாக பயன்படுத்துவதற்கு மிகவும் உகந்தது என்று கேட்டால் நீர். அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டால், நீரின் தன்வெப்ப கொள்ளளவு அதிகம். நீரின் தன்வெப்ப கொள்ளளவு திரவம் எக்ஸின் தன்வெப்ப கொள்ளளவை விட அதிகம். ரைட், மேற்கூட்ட ரெண்டு திரவத்தையும் ஒப்புறோம். திரவத்தின் தன்வெப்ப கொள்ளளவு வந்து பார்த்தீங்கன்னா 2100, ஆனால் தண்ணியின் தன்வெப்ப கொள்ளளவு 4200. சிலருக்கு விளங்காத இந்த தன்வெப்ப கொள்ளளவு அதிகமண்டா போல அது என்ன குளிர்ச்சியாக திரவம் சொல்லி போட்டு போகலாம்னு இருக்கு. முதல்ல தன்வெப்ப கொள்ளளவுனா என்னென்னு தெரிஞ்சவனுக்கு அது ஈஸியாக விளங்கும். விளங்குறதுக்காக காய்க்கிறேன் விளக்கம். உண்மையான விட இதுதான், நீர் தான் வந்து குளிர்ச்சியாகக்கூடிய திரவியம். அதுக்கான காரணம் என்னன்னா, நீரின் தன்வெப்ப கொள்ளளவு திரவம் எக்ஸினுடைய தன்வெப்ப கொள்ளளவை விட அதிகமாக இருக்குது. ஏன்னா நீரின் தன்வெப்ப கொள்ளளவு 4200, திரவம் எக்ஸினுடைய தன்வெப்ப கொள்ளளவு 2100 தான் இருக்குது. என்ன அப்போ திரவம் எக்ஸில் பயன்படுத்தக்கூடிய திரவம் எக்ஸை விட நீரின் தன்வெப்ப கொள்ளளவு அதிகம். அந்த தன்வெப்ப கொள்ளளவு அதிகம் பண்ணுறதுக்காக அது குளிர்ச்சியாக திரவியமானு கேட்டால், முதல்ல தன்வெப்ப கொள்ளளவுண்டா என்னென்னு பார்த்தா தான் தெரியும். தன்வெப்ப கொள்ளளவுண்டா என்னென்றால், இப்போ ஒரு திரவம் இருக்கு, திரவம் ஒன்று தன்வெப்ப கொள்ளளவு கதைக்கிறேன். இப்போ நீரின் தன்வெப்ப கொள்ளளவுன்னு கதைக்கிறேன், நீரை வச்சே கதைக்கிறேன். இப்போ நீரின் தன்வெப்ப கொள்ளளவு என்றால், ஒரு அலகுகால இந்த வெப்பநிலையை உயர்த்துறதுக்கு எவ்வளவு சக்தியை கொடுக்க வேண்டும், எவ்வளவு வெப்ப சக்தியை வெளியிலிருந்து கொடுக்க வேண்டும். இப்போ நீரினுடைய வெப்பநிலையை ஒரு அலகால உயர்த்துறதுக்கு, ஒரு பாகைசியால உயர்த்துறதுக்கு எவ்வளவு வெப்பத்தை வெளியிலிருந்து கொடுக்க வேண்டும். நான் நீருக்கு கதைக்கிறேன், நீரினுடைய தன்வெப்ப கொள்ளளவு வேண்டாம். நீரினுடைய வெப்பநிலையை ஒரு பாகைசியினால ஒரு அலகினால் உயர்த்துவதற்கு, ஒரு அலகினால வெப்பநிலை உயர்த்துறதுக்கு எவ்வளவு சக்தியை வெளியிலிருந்து கொடுக்க வேண்டும்ன்றதுதான் இந்த தன்வெப்ப கொள்ளளவு. ரைட், அப்போ அது கூட. அப்போ வெப்பநிலையை நாங்கள் வெளியிலேருந்து கூட கொடுக்க வேணும். அது கூட 4200 படியால் நாங்கள் வெளியிலேருந்து கூட கொடுக்க வேணும். ஒரு அலகு துணிவுள்ள நீருக்கு, ஒரு அலகு துணிவால், ஒரு அலகு ஆளை வந்து வெப்பநிலையை உயர்த்துறதுக்கு, ஒரு அலகு துணிவுள்ள நீருக்கு ஒரு அலகால வெப்பநிலை உயர்த்துறதுக்கு வெளியிலேருந்து கொடுக்கப்பட வேண்டிய வெப்ப சக்தியின் அளவு தான் நீர் என்ற தன்வெப்ப கொள்ளளவு. ரைட், அப்போ அது வந்து அதிகமாக இருக்கின்றபடியால் நாங்கள் ஹீட் பண்ணுறதுக்கு, தண்ணியை வந்து ஹீட் பண்ணுறதுக்கு நிறைய வெப்பத்தை கொடுக்கணும். அப்போ குளிர்ச்சி ஆக்குற திரவியத்துக்கு சிறந்தது நீர் தான். ஏன்னா நிறைய வெப்பத்தை அது வேண்டி வச்சிருக்கு சூடாகிறதுக்கு. அப்போ டக்குன்னு சூடாகும். ஆனால் அந்த திரவம் மிக்ஸை பார்த்தீங்கன்னா டக்குன்னு சூடாயிடும். அப்போ குளிர்ச்சி ஆக்குற திரவியமே அதை பயன்படுத்திக்கலாம், நீர் தான் பெட்டர். ரைட், ஓகே. அப்போ இதுதான் சரியான விட. நீ விளங்குறவனே எப்படி இல்லைனாலும் ஓகே, தன்வெப்ப கொள்ளளவு கூட இல்லைனாலும் சரி, எல்லாரும் விளங்குறவன் இல்லைனாலும் சரி, அது உண்ட விருப்பம். ரைட், ஓகே. அடுத்தது, பாத்திரம் ஏயில் ஒரு வெப்பமானி இடப்பட்டது. அதன் பின்னர் பாத்திரத்தை தொடர்ச்சியாக வெப்பமாகும் போது நீர் ஒரு குறித்த வெப்பநிலைக்கு வந்த பின்னர் வெப்பமானியின் வாசிப்பு மேலும் உயர்வடையாது நின்று விடும். பாருங்க, இந்த பிரச்சனையை பார்ப்போம். ஓகே, இந்த ஐவி கேள்வியை பார். பாத்திரம் ஏயில் ஒரு வெப்பமானி இடப்பட்டதாம். அதன் பின்னர் பாத்திரத்தை தொடர்ச்சியாக வெப்பமாகும் போது நீர் ஒரு குறித்த வெப்பநிலைக்கு வந்த பின்னர் வெப்பமானியின் வாசிப்பு மேலும் உயர்வடையாது நின்று விட்டது. ரைட், அது ஏன் அப்படி நிற்குது? ரைட், இப்போ ஒரு பாத்திரம் இருக்கு, இந்த வாதக தண்ணி இருக்குது, தண்ணிக்கு வெளியிலேருந்து ஹீட் அனுப்புறாய். ரைட், ஹீட் எனர்ஜி வெளியிலேருந்து அனுப்புறாய். இங்கே வந்து நீர் இருக்குது, இங்கே வந்து ஒரு வெப்பமானியாக போட்டாது. இந்த வெப்பமானிய வாசிப்பு ஒரு 100 பாகைசி வரைக்கும். அதில் விளையாண்டவன் குறிப்பிடையில, நான் குறிக்கிறேன் 100 பாகைசி. அது நீரினுடைய கொதிநிலை என்றது சொல்லுவோம். நாங்கள் படிச்சிருப்போம், சின்ன பிள்ளையே படிச்சிருப்பேன். 100 பாகைசிக்கு மேலே தண்ணி கொதிக்காது. நீ எவ்வளோதான் அங்கே ஹீட்டரில் போட்டு கொதிக்க வச்சாலும் தண்ணியினுடைய கொதிநிலை வந்து 100 பாகைசி தான், அதுக்கு மேலே அது கொதிக்காது. அப்போ 100 பாகைசிக்கு மேலே நீ எவ்வளவுதான் ஹீட்டை கொடுத்து கொண்டே இருந்தாலும் அந்த நீரினுடைய வெப்பநிலை வந்து 100 பாகைசிக்கு மேலே போகாது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க அவதானிப்பில். பாத்திரம் ஏயில் ஒரு வெப்பமானி இடப்பட்டது. அது பாத்திரம் ஏல தண்ணி தான் இருக்குது, தண்ணியை வந்து ஹீட் பண்ணி கொண்டு அதுக்கு ஒரு வெப்பமானியை வச்சிருக்கிறார். அதன் பின்னர் பாத்திரத்தை தொடர்ச்சியாக வெப்பமாகும், தொடர்ச்சியான ஹீட்டை கொடுத்து கொண்டு இருக்கக்குள்ள நீர் வந்து ஒரு குறித்த வெப்பநிலைக்கு வந்த வேணும். குறித்த வெப்பநிலைன்றது 100 பாகைசி தான், அது 100 பாகைசி தான். நான் கிளியரா சொல்றேன், 100 பாகைசி தான். ரைட், ஓகே. வெப்பநிலைக்கு வந்த பின்னர் வெப்பமானியின் வாசிப்பு மேலும் உயர்வடையாது நின்று விட்டது. 100 பாகைசிக்கு மேல எவ்வளவுதான் ஹீட் கொடுத்தாலும் அது வெப்பநிலை உயராது. அம்மாறா வெப்பநிலை எப்பெயரால் அழைக்கப்படும்.
இந்த மாறாத வெப்பநிலை 100°C என்றது ஒரு மாறாத வெப்பநிலை. அது எப்படி அழைக்கப்படும் என்றால் நீரின் கொதிநிலை என்று அழைக்கப்படும். ரைட், இதைதான் சொல்லுவோம் நீரின் கொதிநிலை. அது மாறாது. கொதிநிலை 100°C அது மாறாது. அடுத்தது அச்சந்தர்ப்பத்தில் நீரில் எதனை அவதானிக்கலாம்? தண்ணியில வந்து எதை வாயு குமிழிகள் வெளியேறத வாயு குமிழிகள் வெளியேறும். கீழே கொதிக்க வைக்க அப்ப தண்ணி வந்து ஒரு காத்து மாதிரி ஒரு குமிழ் குமிழா வந்து கொண்டு இருக்குமே, அப்ப வாயு குமிழிகள் வெளியேறதை அவதானிக்கலாம். அடுத்தது சீபாட் கேள்வி என்ன? அதில் நடைபெறுகிற நிலை மாற்றம் என்ன? வாயு குமிழிகள் வெளியேறதை அவதானிக்கலாம். அதுல நடைபெறுகிற நிலை மாற்றம் என்னன்னு கேட்டால் திரவமா இருக்கிற நீர், திரவ நிலையில் உள்ள நீர், அப்ப திரவம் வந்து இங்க என்ன மாறப்போகுது? காத்து வாயுவா மாறப்போகுது, வாயு நிலைக்கு மாறப்போகுது. ரைட், அதான் இந்த வாயு குமிழிகள் வர்ற மாதிரி தெரியுது. திரவமா இருக்கிற தண்ணியை வந்து நீ வெப்பத்தை கொடுத்து கொண்டிருந்தீங்கன்னா அது வாயுவா மாறும். என்ன வெப்பத்தை பெற்று வாயுவா மாறும். அச்சந்தர்ப்பத்தில் உறிஞ்சப்படும் வெப்பத்துக்கு வழங்கப்படுகிற பெயர் என்னன்னு கேட்டால் அது வந்து என்ன சொல்லுவாங்க? திரவம் வந்து வாயுவா மாறுதுனால அது வந்து ஆவியாகுதுன்னு சொல்லுவோம். என்ன அப்ப அங்க ஆவியாகி கொண்டிருக்கிற நிலையில ஒரு திரவத்துக்கு ஆவியாகி கொண்டிருக்கிற நிலையில நீ எவ்வளவுதான் வெப்பத்தை கொடுத்து வெப்பநிலை மாறலை என்றால் அது மறை வெப்பமாக உறிஞ்சப்படுது. என்ன அப்ப ஆவியாதலின் மறை வெப்பம், ஆவியாதலின் மறை வெப்பம் சொல்றது. மறை வெப்பம் என்றால் வெப்பம் கொடுத்தாலும் அந்த வெப்பநிலையில் ஒரு மாற்றம் வராது. அந்த வெப்பம் வந்து வேற ஒரு வேலைக்கு பயன்படுத்தப்பட போகுது. என்ன ஓகே, அதைத்தான் மறை வெப்பம் கிடைக்கிறது. அப்ப ஆவியாதலின் மறை வெப்பம். தொடர்ந்து வெப்பம் வழங்கிய போதும் திரவத்தின் வெப்பநிலை உயர்வடையாது என்றமைக்கான காரணத்தை குறிப்பிடும். அந்த ஆவியாதல் மறை வெப்பமே நாங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அது ஆவியாதல் மறை வெப்பமாவே இருக்குது. அந்த மறை வெப்பம் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அது என்ன ஏன் அப்படி இருக்குது? வெப்பநிலை வித்தியாசம் ஏன் உயர்வடையாம நிற்குது? 100°C மேல நான் கீட்டை கொடுத்தாலும் ஒரு தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்துக்கு தண்ணியை வச்சுட்டு நான் கீட்டை வெளியிலேருந்து கொடுக்குறேன், வெப்பத்தை வெளியிலேருந்து கொடுக்குறேன். அது எவ்வளவுதான் நான் கொடுத்தாலும் ஒரு 0லேருந்து 100°C வரைக்கும் வந்துட்டுது. வெப்பமானி வந்து வாசிப்பா காட்டிடுது. ஆனால் திரும்பவும் நான் கொடுத்து கொண்டிருக்க அந்த 100°C வெப்பநிலையில மாற்றம் வரையில. அப்ப நான் கொடுக்குற வெப்பத்துக்கு என்ன நடந்தது? வெப்பத்தை கொடுத்தா வெப்பநிலை கூட வேணும், வெப்பம் கூட 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 வெப்பநிலை கூட வேணும். ஆனா நான் 100°C வரைக்கும் கூட்டி கொண்டு வந்துட்டேன். அதுக்கு பிறகு வெப்பத்தை கொடுத்தா வெப்பநிலை எனக்கு கூட வேணும், ஆனா கூட இல்லை. என்ன நடந்தது என்று கேட்டால் நீரினுடைய மூலக்கூட்டிடை கவர்ச்சி விசைகளை உடைப்பதற்காக வேலை செய்யப்பட்டது. நீரின் மூலக்கூட்டிடை கவர்ச்சி விசையை உடைப்பதற்காக மறை வெப்பம் வேலை செய்தது. ரைட், அப்ப தண்ணி வந்து பாத்தீங்கன்னா H2O என்ன, அப்ப ஒரு ஆக்சிஜனும் 2 ஹைட்ரஜனும் இருக்கும். இதை வந்து ஆக்சிஜன் சொல்லுவோம், இதை வந்து ஹைட்ரஜன் சொல்லுவோம். இந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில ஒரு பிணைப்பு இருக்கும். அந்த பிணைப்பை உடைக்கிறது ஒரு பெரிய வேலை. அந்த வேலைக்கு நீ கொடுத்த சக்தி பயன்படும். சக்தி இருந்தாலே அது வேலை செய்யற ஆற்றல் தானே. அப்ப அந்த வேலை செய்யற ஆற்றல் என்ன செய்ய போகுது? நீரினுடைய பிணைப்பு அந்த H2O நீருக்குள்ள வந்து 2 ஹைட்ரஜனும் ஒரு மூலக்கூறு எடுக்கிறேன். நீர் மூலக்கூறு ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல ஒரு ஆக்சிஜனும் 2 ஹைட்ரஜனும் இருக்கும். அந்த ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பினும் அந்த ஸ்ட்ராங்கான அந்த பிணைப்பை உடைக்கிறதுக்கு வெளியில இருந்து நீ கொடுக்குற வெப்ப சக்தி வேலையை செய்ய போகுது. அப்ப கொடுக்கப்பட்ட வெப்ப சக்தி மூலக்கூட்டிடை கவர்ச்சி விசையை உடைப்பதற்காக அல்லது நீரினுடைய அணுக்களை மூலக்கூறு அணுக்களை பிரிப்பதற்காக வேலையை செய்கிறதுக்காக அந்த மறை வெப்பம் பயன்படுத்தப்படுகிறது. அதுதான் அந்த வெப்பநிலை உயரையில எவ்வளவுதான் வெப்பத்தை கொடுத்தாலும் வெப்பநிலை உயராதது காரணம் அங்க வந்து உடைக்குது. ஹைட்ரஜன் அணுக்களாக அதை பிரிச்சு அது வாயுவா அனுப்ப போகுது. அதான் திரவம் வாயுவா மாறுதுன்னு சொன்னா, திரவமா இருந்த தண்ணி வந்து வாயுவா மாறுது, நீராவியா மாறுது. நீராவியா ஆவியாகி போகுது என்றால் அது உடைஞ்சு அப்படி இல்லாம காத்தோட காத்தா போகுது. ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் காத்தோட காத்தா பிரிஞ்சு போகுது. அதுதான் இங்க நடக்க போற விஷயம். ரைட், அதோட அடுத்த கேள்வி பார்ப்போம். நாங்க இப்ப இதுல 8வது கேள்வி ஃபுல்லா பார்த்துட்டோம். இதுல 7வது கேள்வியெல்லாம் கடந்த வகுப்பிலே பார்த்துனாங்க. ரைட், ஓகே, இன்னைக்கு இந்த 6வது கேள்வி பார்ப்போம். ரைட், இந்த 6வது கேள்வி பார்ப்போம். ஓகே, கேள்வியை பார்ப்போம். கேள்வியோடைய வாசிங்க. இந்த 6வது கேள்வியினுடைய ஏ பார்ட் அமிலங்கள், மூலங்கள், உப்புகள். ரைட், கேள்வியோடைய வாசிங்க. அமிலங்கள், மூலங்கள், உப்புகள். மூலம்ன்றது காரங்கள், அமிலங்கள் காரங்களை தான் சொல்றது. அப்ப அமிலங்கள், மூலங்கள், உப்புகள் ஆகியன ஆய்வு கூடத்தில் கிடைக்கக்கூடிய பிரதான இரசாயன பொருட்களின் 3 கூட்டங்களாகும். ஆய்வு கூடங்கள்ல இப்ப சயின்ஸ் லேப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஆய்வு கூடத்துல வந்து ரசாயன பொருட்கள் நிறைய இருக்கும். இந்த கெமிக்கல் பொருட்கள் வந்து நிறைய இருக்கும். அமிலங்கள் இருக்கும்,
நிறைய உப்புகள் இருக்கும், நிறைய பொருட்கள் இருக்கும், நிறைய கலர் உள்ள பொருட்கள் எல்லாம் இருக்கும் என்ன. அப்போ அமிலங்கள், மூலங்கள், உப்புகள் ஆகியன ஆய்வு கூடத்தில் கிடைக்கக்கூடிய மிக பிரதானமான ரசாயன பொருட்களின் 3 கூட்டங்கள். அப்போ இங்கே அமிலம், மூலம், உப்புன்ற பாடத்துல தான் கீழே வரப்போகுது புரிஞ்சு வச்சுக்கொள். ரைட்டு. ரசாயன பொருட்களை 3 பிரிச்சு காட்டி 3 கூட்டங்களா பிரிச்சுக்கலாம் என்ன. ஓகே, முதலாவது கேள்வி, நீரில் செயல்படும் விதத்தை அடிப்படையாக கொண்டு அமிலம்ண்டா என்னன்னு சொல்லு. அப்ப நீரில அமிலம் எப்படி வேலை செய்யும், தண்ணியோட அமிலம் எப்படி வேலை செய்யும்ன்றதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு அமிலம்ண்டா என்னன்றதை விளக்க சொல்லிக்கிறாங்க. அமிலம்ண்டா என்ன? நீரில் செயல்பட விதத்தை வச்சு கதைக்கணும் என்றால், நீர் கரைசல் நிலையில் H+ அயன்களை தோற்றுவிக்கக்கூடியவை அமிலங்கள் ஆகும். அப்ப நீர் கரைசல் நிலையில் தெளிவாக எழுதலாம். முதலாளிக்கு விட நீர் கரைசல் நிலையில் H+ அயன்களை தோற்றுவிக்கக்கூடியவை அமிலங்கள் ஆகும். ரைட். அமிலம் என்னன்னு நீர் நிலையில சொல்லலாம். நீர் கரைசல் நிலையில H+ அயன்களை தோற்றுவிக்கக்கூடிய சேர்வைகளை அமிலங்கள் என்று கதைக்கலாம். ரைட். அடுத்தது இரண்டாவது கேள்வி, ஹைட்ரோகுளோரிக் அமிலம் HCl ஒரு வெண் அமிலமாக இருக்கும் அதே வேளை அசிட்டிக் அமிலம் CH3 கூச் கூட்டம் என்று சொல்லுவோம். CH3 COOH ஒரு மென் அமிலமாகும். HCl என்ற அமிலம், ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வெண் அமிலமா இருக்குது, அசிட்டிக் அமிலம் ஒரு மென் அமிலமா இருக்குது. வெண் அமிலத்துக்கும் மென் அமிலத்துக்கும் இடையில இருக்கிற வேறுபாடு என்ன? அது வெண் அமிலம்டா என்ன, மென் அமிலம், அதுக்கு என்ன வேறுபாடு? வெண் அமிலத்துக்கும் மென் அமிலத்துக்கும் என்ன வேறுபாடு என்று கேட்டால், வெண் அமிலம் பாருங்க முழுமையாக அயனாக்கம் அடையக்கூடிய, ரைட், முழுமையாக அயனாக்கம் அடையும் வெண் அமிலம். அப்ப எழுதலாம் வேறுபாடு, வெண் அமிலம் முழுமையாக அயனாக்கம் அடையக்கூடியவை. ஆனால் மென்னமிலம் என்ன செய்யும்? மென்னமிலம் ஓரளவுக்கு அல்லது பகுதி அளவில் அயனாக்கம் அடையக்கூடியன்னு சொல்லலாம். ஓரளவுக்கு அல்லது பகுதி அளவுக்கு அயனாக்கம் அடையக்கூடியவை மென்னமிலங்கள் என்ன. அப்ப வெண்ணமிலங்கள், மென்னமிலங்கள் 2 அமிலங்கள் 2 விதமா பிரிக்கலாம். அந்த அயனாக்கமாகக்கூடிய H+ ஆகக்கூடிய மாதிரியான சேர்வைகளை தான் அமிலம்னு சொல்லுவோம். நீர் கரைசல் நிலையில H+ அயன் சேர்வைகளாக மாறக்கூடியவை நாங்கள் அமிலங்கள் கதைப்போம். அந்த அமிலங்கள் பிரதானமாக 2 வகை இருக்கும், வெண்ணமிலம், மென்னமிலம் என்று சொல்லி. வெண்ணமிலம் என்றால் முழுமையாகவே சேர்வையாக மாறும், ரைட், முழுமையாகவே அயனாக்கம் அடையக்கூடிய H+ மாறக்கூடியது, அது வெண்ணமிலம்னு சொல்லுவோம். பகுதி அளவில் அல்லது ஓரளவுக்கு, ரைட், ஓரளவுக்கு அல்லது பகுதி அளவில் H+ சேர்வைகளை தோற்றுவிக்கக்கூடியவை நாங்கள் மென்னமிலம் என்று கதைப்போம். ரைட். அடுத்தது மூன்றாவது கேள்வி, ஓர் அமிலத்துடன் ஒரு மூலத்தை தாக்கம் புரிய செய்து ஓர் உப்பையும் நீரையும் உண்டாக்கும் செயல்முறை எப்பெயரால் அழைக்கப்படும். பாருங்க, இந்த அமிலம் எந்த அமிலமாக இருக்கலாம், பிளஸ் மூலம்ன்றது காரம், ரைட். அமிலமும் மூலமும் சேர்ந்தால் எனக்கு உப்பும் தண்ணியும் வரும். இது உப்பு பிளஸ் நீர் வரும். இது வரும்ன்றது எங்களுக்கு ஒரு அடிப்படையான ரசாயன தாக்க விதி. என்ன செஞ்சு அமிலமும் காரமும் செய்தால் ஒரு உப்பையும் தண்ணியும் தரும்ன்றது ஒரு விதி. அப்ப அப்படி அதை நாங்கள் என்ன பேரால் அழைப்போம்? அமிலத்தையும் காரத்தையும் செய்து என்ன பேர்? அது உப்பும் தண்ணியும் வாரது என்ன பேர்? அந்த செய்முறைக்கு என்ன பேர் என்று கேட்டால் நடுநிலையாக்கம், ரைட். நடுநிலை பண்றது, நடுநிலையாக்கம், அதான் அந்த செய்முறையின் பேர், ரைட். இப்போ அமிலம் கூடி போடுதல்னு சொன்னால் அமிலத்தை குறைக்கிறது கொஞ்சம் காரத்தை போடுவோம். காரத்தை போட்டால் என்ன நடக்கும்? அமிலம் அமிலத்தன்மை குறையும். ஒருவேளை காரத்தன்மை நான் கூட்டிட்டு சொன்னால் அமிலத்தை கொஞ்சத்தை போடுவேன், அப்ப காரத்தன்மை குறையும். அப்ப அமிலமும் காரமும் சம அளவில் இருந்ததுன்னு, சம அளவு முக்கியம். அமிலம் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு காரம் இருக்கும். இப்போ அமிலத்தை நீ கூட எடுத்து போட்டு காரத்தை குறைவா எடுத்தீங்கன்னு சொன்னால் அமிலம் தான் அதுல விளைவுகள் அமிலமா தான் இருக்கு. அப்ப அமிலமும் மூலமும் ஒரே அளவா இருந்ததுன்னு சொன்னால் உப்பும் நீரும் தான் அதாவது நடுநிலை. உப்புன்றது நடுநிலையான பதார்த்தம். அப்ப உப்பும் நீரும் தான் வெளியில வரும், ரைட். அடுத்து ஐவி கேள்வி, அதில் ஏற்பாடு, சோடியம் ஹைட்ரோக்சைடு மூலத்திற்கும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துக்கும் இடையில் நடைபெறும் தாக்கத்துக்கான சமன் செய்யப்பட்ட ரசாயன சமன்பாட்டை எழுது, ரைட். பார்ப்போம், இந்த 4 ஏற்பாடு பார்ப்போம். சோடியம் ஹைட்ரோக்சைடு NaOH, ரைட், NaOH அது அக்யூஸ் நீக்கரசல் நிலையில இருக்குன்னு என்ன, ரைட். NaOH காரம். அடுத்தது மூலம், அதான் NaOH மூலம். அடுத்தது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்ன, பிளஸ் HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலம், அதுவும் பாருங்க அக்யூஸ், ரைட், நீக்கரசல் நிலையில தான் இருக்கு, ரைட். ஓகே, இது பௌதிக நிலைகளை அந்த ரசாயன பொருட்களுக்கு குறிக்கிறது. சமன்பாடு சமன்பாடு, ரைட். அது பாருங்க எப்படி வருமென்றால், உப்பு எனக்கு தரும் என்ன, இங்கே NaOHல ஒரு Na இருக்குது, HCl ஒரு Cl இருக்குது. அப்போ Naயும் Clம் சேர்ந்து, ரைட், ஒற்றையடை பேச்சு. அப்போ Naயும் Clம் சேர்ந்து ஒரு உப்பை தரும். அப்போ NaCl வெளியில வரும். இந்த NaCl எந்த நிலையில இருக்கும்? அது ரெண்டுமே அக்யூஸ்ல இருக்கின்றால் NaClம் அக்யூஸ்ல தான் இருக்கும், நீர்க்கரைசல் நிலையில தான் இருக்கும், ரைட்.
அடுத்தது ப்ளஸ் நீர் உப்போடு சேர்ந்து என்ன வரும்? நீர் வருமல்லோ, H2O வருமல்லோ. இரண்டால் அமிலத்தில் வந்து HCl அமிலத்தில் ஒரு H இருக்குது, NaOH ஒரு H இருக்குது, 2 H வரும். அங்கே ஒரு NaOH ஒரு OM இருக்குது. அப்போ 2 ஹைட்ரஜனும் HCl அமிலத்தில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜன், NaOH இருக்கிற ஒரு ஹைட்ரஜன், 2 சேர்ந்து 2 ஹைட்ரஜன், அங்கால NaOH ஒரு ஆக்சிஜன் இருக்குது, அதையும் சேர்த்து போட்டால் நீர் வரும். இந்த நீர் எந்த நிலையில் இருக்கும்? லிக்விட் ஸ்டேட்ஸில் இருக்கும், ரைட்? லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும், ரைட்? அடுத்தது இது இப்போ சமப்படுத்தப்பட்டிருக்கான பார்க்கணும். அந்த சமப்படுத்துறா ஒன்றும் இல்லை, சமன்பாட்டின் ஒரு பக்கம் இருக்கிற அணுக்கள் சமன்பாட்டின் மற்ற இருக்கிற அணுக்களுக்கு சமனாக இருக்கணும், ரைட்? அப்போ சமன்பாட்டின் ஒரு பக்கம் இருக்கும் தாக்கம் விளைவு, ஒரு பக்கம் மட்டும் சொல்லாமல் தாக்கம் விளைவுன்னு சொல்லலாம். தாக்கிகள் விளைவுகள் சாய்க்கிறது. தாக்கிகள் வந்து இங்கே இருக்குது, NaOHும் HClயும் அமிலத்துக்கும் காரத்துக்கும் தான் தாக்கம் நடக்குது. அப்போ NaOH + HCl அங்கே வந்து பாருங்க தாக்கிகளில் வந்து ஒரே Na தான் இருக்குது. அப்போ சோடியம் தான் ஒரே ஒரு சோடியானு தான் இருக்குது. அது விளைவுகளையும் ஒரே ஒரு சோடியம் இருக்கான்னு பார்க்கணும். விளைவுகளில் பார்த்தீங்கன்னா NaCl இருக்குது, அங்கே ஒரே ஒரு எண்ணெயானு தான் இருக்குது. ஆகவே அது பிரச்சனை இல்லை. அடுத்தது ரெண்டாவது யார் பார்க்கணும்? O இருக்குது, ஒட்சிசன் அணு வந்து பாருங்க தாக்கிகளில் ஒரே ஒரு அணு தான் இருக்குது. விளைவுகளில் பார்த்தீங்கன்னா விளைவுகளையும் H2Oவில் ஒரே ஒரு ஒட்சிசன் தான் இருக்குது. அப்போ அது எனக்கு பிரச்சனை இல்லை. அடுத்தது ஹைட்ரஜனை பார்க்கணும். ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இங்கே தாக்கிகளில் வந்து NaOH ஒரு ஹைட்ரஜன், HCl ஒரு ஹைட்ரஜன், அப்போ 2 ஹைட்ரஜன் இருக்குது தாக்கிகளில். விளைவுகளையும் 2 கொண்டு பார்க்கணும். இங்கே H2Oவில் H2 வந்து 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஆகவே ஐதரசனும் சரி. அடுத்தது குளோரின் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. HCl வந்து ஒரே ஒரு குளோரின் தான் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா NaClயும் ஒரே ஒரு குளோரின் தான் இருக்குது. ஆகவே குளோரின் அணுக்களும் சரியாக இருக்குது. ஆகவே தாக்கியலும் விளைவுகளும் சமப்படுத்தப்பட்டிருக்குது. அப்போ சமப்படுத்திய ரசாயன சமன்பாடு எழுதென்றால் இதுதான் NaOH + HCl = NaCl + H2O. NaOH என்றது அமிலம், NaOH என்றது காரம், HCl என்றது அமிலம், காரமும் அமிலமும் சேர்ந்து NaCl என்ற உப்பு, H2O என்ற நீரை தருகுது. அதுதான் இந்த சமன்பாடு அடிப்படை விதி, ரைட்? அடுத்தது பி பார்ட். மேற்குறித்த தாக்கம் நடைபெறும் போது பெறப்படும் ஒரு அவதானிப்பு எழுது. இந்த தாக்கம் நடக்கக்குள்ள, அதாவது இந்த NaOHும் HClயும் சேர்ந்து தாக்கம் உருவுதானே, அந்த தாக்கம் நடக்கக்குள்ள என்ன ஒரு அவதானிப்பு இருக்கும் என்றது கேள்வி. ஹீட் வெளியில வரும், ரைட்? வெப்ப சக்தி வந்து வெளியில வரும். அப்போ என்ன அவதானிப்பு? ஹீட் ஆகும். அப்போ வெப்பம் வெளியேறும். அமிலமும் காரமும் தாக்க முடியக்குள்ள கட்டாயம் ஹீட் வரும், ரைட்? வெப்பம் வெளியேற்றப்படும் அப்படின்னு சொன்னா சரி. அடுத்தது ஓகே, நாங்கள் அடுத்த கேள்வி பார்ப்போம். ஓகே, பி பார்ட் கேள்வி பார்ப்போம். உதர சாரில் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அடங்கி உள்ளது. உதர சாரில் வந்து ஹைட்ரோகுளோரிக் அசிட் இருக்குதாம். இரைப்பையில் உள்ள உயர் அமிலத்தன்மை காரணமாக அதில் ஏற்படும் அசௌகரியங்களை சமநிலைப்படுத்துவதற்காக வழங்கப்படும் அமில வெதிரி மாத்திரைகள், அமில வெதிரி வில்லைகள், அமில வெதிரி மாத்திரைகள் ஒரு குளிச்சு கொண்டு போடுவோம். இறப்பையில வர பிரச்சனை, இறப்பையில வந்து வேறு அசிட் இருக்குமே, இறப்பையில நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு வந்து இறப்பையில போய் சமீபாடு அடைஞ்சு இறப்பையில போய் இருக்கக்குள்ள அங்க வந்து ஒரு அசிட் வந்து சுரக்கப்படும், ஒரு அமிலம் வந்து சுரக்கப்படும். அந்த உயர் தன்மை காரணம், அமிலத்தினுடைய தன்மை வந்து உயர்வா இருக்கிற காரணத்தால சில அசௌகரியங்கள் எங்களுக்கு வேறு. அப்ப அதை திருப்திப்படுத்துறதுக்காக அமில வெதிரி பதார்த்தங்கள்னு சொல்லலாம். அமில வெதிரி பதார்த்தங்கள், அமில எதிரி என்றா கேரம், அமிலத்துக்கு எதிரியா கேரம். அப்ப மூல பதார்த்தங்கள்லாம். அப்ப இங்க வந்து மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு, இங்க அங்க நாங்கள் சோடியம் ஹைட்ரோக்சைடுன்னு ஒரு காரத்தை பார்த்தாங்க. இங்க இன்னொரு காரம் வந்து மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடுன்னு ஒரு காரத்தை தான், அதைத்தான் நாங்கள் வில்லைகளை குளிசைகளை எடுத்து போடுவோம், இல்லை மருந்துகளை எடுத்து போடுவோம். NaOH மூலம் காட்டப்பட்டுள்ளது, ரைட்? சாரி, MgOH என்றா மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு, ரைட்? ரைட், மூலம் அடங்கி உள்ளது. முதலாவது கேள்வி, ஹைட்ரோகுளோரிக் அமிலத்திற்கும் மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு மூலத்துக்கும் இடையே நடைபெறுகிற தாக்கத்தின் போது உண்டாகிற உப்பு, என்ன உப்பு வரும்? மெக்னீசியம் குளோரைட், ரைட்? இங்க Mg இருக்குது, அங்க வந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம் பண்ணா HCl இருக்க போகுது, ரைட்? HCl இருக்க போகுது பிளஸ் HClோட யார் தாக்கம் வர போகுது? மெக்னீசியம் ஆக்சைடு, ரைட்? தாக்க முடிய போகுது. இப்ப தாக்க முடிய நடக்க போகுது, இங்க Cl இருக்குது, இங்க Mg இருக்குது. அப்ப என்ன உப்பு வர வேணும்? MgCl, மெக்னீசியம் குளோரைட் என்ற உப்பு தான் வர வேணும். என்ன உப்போட ஒரு தண்ணி வரும், கொஞ்சம் உப்பும் தண்ணி தான் அமிலம் காரம் தாக்க முடியாது. அப்ப இங்க வந்து MgCl என்ற ஒரு உப்பு தான் வரும். அப்போ உனக்கிட்ட முதலாளி என்ன? ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துக்கு மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு மூலத்துக்கும் இடையே நடைபெறும் தாக்கத்தின் போது உண்டாகிற உப்பு என்னன்னு கேட்டால் மெக்னீசியம் குளோரைட், ரைட்? முதலாளிக்கு விட மெக்னீசியம் குளோரைட். அப்போ MgCl என்று போட்டா சரி, ரைட்? Cl2, இந்த மெக்னீசியம் ரெண்டாவது கூட்டம் இல்லை. அப்போ MgCl2 என்று போடணும். ஏன்னா மெக்னீசியம் ரெண்டாவது கூட்டம், அதில் Cl-1, அப்போ MgCl2, ரைட்? அதில் படிச்சு வேலையோட எல்லாம் பார்த்து பூரா படிச்சிருப்பேன், சேவ் எழுதைக்குள்ள.
அப்போ MgCl2 என்ன மெக்னீசியம் வந்து சோடியத்துக்கு அப்படி போடலாம், சோடியம் வந்து முதலாம் கூட்டம், மெக்னீசியம் ரெண்டாம் கூட்டம் அப்படியே கட்டாயம் Cl ரெண்டு போடும். அப்போ MgCl2 அல்லது மெக்னீசியம் குளோரைடு நிலையிலான சரி, அதான் உப்பு. அடுத்த ரெண்டாவது கேள்வி, மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடின் 1 மூல் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் முற்றாக தாக்கம் வரும்போது உண்டாகும் நீரின் மூல எண்ணிக்கை காண். ரெண்டாவது கேள்வி, மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடின் 1 மூல் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடன் முற்றாக தாக்கம் வரும்போது ரைட் உண்டாகும் நீரின் மூல எண்ணிக்கை என்ன என்று கேட்டுக்கிறான். ரைட் ரைட் 1 மூல் தாக்கமுற்றால் 1:2, 1 மூல் தாக்கமுற்றால் நீரின் அளவு எவ்வளவு? 2 மூல் அளவே இருக்கும். ஒரு மெக்னீசியம் ஒரு மூலளவு ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் வந்து முழுமையாக தாக்கமுறைக்குள்ள முழுமையாக தாக்கமுறது யாரு? இந்த மெக்னீசியம் ஆக்சைடு முழுமையாக தாக்கமுற போதென்றால் H2 ஹைட்ரஜன் 2 இருக்க போது, அப்ப எனக்கு 1 மடங்கு இங்க 1 மடங்கு 2 மடங்கு, அப்ப 2 மூல் அளவு தான் தண்ணி உருவாகும். அப்ப 2 மூல் நீர் உருவாகும். ரைட். அடுத்தது சி பார்ட் கேள்வி, ஓகே இது வந்து கால்குலஸ் பார்ட். ரைட் ஓகே சி பார்ட் கேள்வி, ஒரு போத்தலில் 500 சென்டிமீட்டர் கியூப் அசிட்டிக் அமிலம் கரைசல் உண்டு. இக்கரைசலின் அடர்த்தி 1.04 கிராம் சென்டிமீட்டர் -3 ஆக இருக்கும். அதேவேளை அடங்கியுள்ள அசிட்டிக் அமிலத்தின் திணிவு 26 கிராம் ஆகும். முதலாவது கேள்வி, போத்தலில் அடங்கியுள்ள அசிட்டிக் அமில கரைசலின் திணிவு என்ன? ரைட் முதலாவது கேள்வி, போத்தலில் அடங்கியுள்ள அசிட்டிக் அமில கரைசலின் திணிவு என்னென்னா முதலாக தரவுகளை குறிச்சு கொள்வோம். ரைட் சீப்பாடில் உள்ள கேள்வியில தரவுகளை குறிச்சு கொள்வோம். ரைட் 500 சென்டிமீட்டர் கியூப் என்றதான் இங்கே தரப்பட்ட தரவு. அப்போ வால்யூம் ரைட் கன அளவை நாங்கள் குறிச்சு கொள்வோம். V= 500 சென்டிமீட்டர் கியூப். என்ன ஒரு போத்தல்ல 500 சென்டிமீட்டர் கியூப் அசிட்டிக் அமில கரைசல் உண்டு. இக்கரைசலின் அடர்த்தி, அந்த கரைசல் 500 சென்டிமீட்டர் கியூப் அமில கரைசலின் அசிட்டிக் அமிலத்தினுடைய அடர்த்தி D என்று நான் குறிக்கிறேன். D டென்சிட்டி வந்து 1.04 கிராம் சென்டிமீட்டர் -3 என்ன அடர்த்தியை குறிச்சாச்சு. அசிட்டிக் அமிலத்தின் திணிவு 26 கிராம் இருக்கும். அதே வேளை அடங்கியுள்ள அசிட்டிக் அமிலத்தின் திணிவு 26 கிராம். ரைட் ஓகே மேஸ் வந்து 26 கிராம் தான் இருக்குது. அது தரவுகளை குறிச்சாச்சு. ரைட் ஓகே முதலாளி, போத்தலில் அடங்கியுள்ள அசிட்டிக் அமில கரைசலின் திணிவு யாது? அசிட்டிக் அமில கரைசலின் திணிவு. ரைட் ஓகே கரைசலின் அடர்த்தி தெரியும், கரைசலின் கன அளவு தெரியும். இப்போ கரைசலின் திணிவு வேணும் என்ன? அப்போ M= dV. ரைட் முதலாளிக்கான விடைய நான் ஒரு ஒயிட் ஷீட்டில் செஞ்சு காட்டுறேன். அது ரைட் ஓகே இதில் செஞ்சு காட்டுறேன். அதாவது கேள்வியில் அவன் சொன்னவன் தெளிவா கரைசலினுடைய கன அளவு சொல்லிப்போட்டார் 500 சென்டிமீட்டர் கியூப் சொல்லி. ரைட் கரைசலினுடைய அடர்த்தி டென்சிட்டி D. ரைட் அடர்த்தியை சொல்லிப்போட்டார் 1.04 கிராம் சென்டிமீட்டர் -3. ரைட் ஓகே எனக்கு கேட்டது திணிவு தான் வேணும். அப்ப M= VD. ரைட் அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கன அளவு சமன்பாடு. அதை நான் குறுக்கு பெருக்கம் செய்திருந்தால் அடர்த்தி சமன் உண்மையான சமன்பாடு அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கன அளவு. நான் குறுக்கு பெருக்கம் செய்திருந்தால் எனக்கு M இங்கே வரும், VD பெருக்கப்படும். அப்போ அதுலேருந்து பெறப்பட்ட சமன்பாடு தான் இது M= VD. எனக்கு திணிவு தான் வேணும். ரைட் கன அளவு தெரியும் 500 சென்டிமீட்டர் கியூப் இன்டு டென்சிட்டி அடர்த்தி வந்து 1.04 கிராம் சென்டிமீட்டர் -3. ரைட் அப்போ இதை பெருக்கி எடுத்தீங்கன்னா உனக்கு திணிவு கிடைக்கும் 520. ரைட் கிராம் 520 கிராம் திணிவு தான் அந்த கரைசலினுடைய திணிவு. அசிட்டிக் அமில கரைசலினுடைய திணிவு 520 கிராம். ரைட் ஓகே முதலாக என்ன போத்தலில் அடங்கியுள்ள அசிட்டிக் அமில கரைசல் என்ற திணிவு திணிவுன்னு கேட்டாலே அது M= அப்படிதான் கணக்கு பண்ணுவோம். கரைசல் திணிவுண்டா கரைசலின் அடர்த்தியையும் கரைசலின் கன அளவையும் பெருக்கணும். என்ன ஒரு போத்தல்ல 500 சென்டிமீட்டர் கியூப் அசிட்டிக் அமில கரைசல் இருக்குது. அப்போ அதுதான் கன அளவு அது அந்த கரைசலின் கன அளவு. அது கரைசலின் அடர்த்தி 1.04
0.04 கிராம் தண்ணீர் அமையும் சரி 2 பேருக்கு 520 கிராம் இந்த கரைசல் தண்ணீர் எடுத்துட்டோம் ரைட். அடுத்தது மேற்குறித்த கரைசலில் உள்ள அசட்டிக் அமில திணிவு சதவீதத்தை காண் ரைட். ஓகே, ரெண்டாவது கேள்வி மேற்குறித்த கரைசலில் உள்ள அசட்டிக் அமில திணிவு சதவீதத்தை காண் ரைட். ஓகே, 26 கிராம் தான் இருந்தது மொத்த அசட்டிக் அமிலத்தின் திணிவு வந்து 26 கிராம் அசட்டிக் அமிலத்தின் திணிவு ரைட். மொத்த கரைசலின் திணிவு எவ்வளவு 520 கிராம். இப்போ நீ கண்டுபிடிச்ச 520 கிராம். நான் கேட்டது அசட்டிக் அமில திணிவு சதவீதம். அப்போ 26/500 ரைட். இருக்கிற மொத்த திணிவு 520 ரைட். அப்போ மொத்த திணிவு வந்து இங்கே போடணும் 520 ரைட். அதில் வந்து அசட்டிக் அசிட் திணிவு வந்து 26 கிராம். அப்போ 520ல் 26 தான் அசட்டிக் அசிட் கிடக்குது. அது இந்த சதவீதத்தில் காணண்டால் 100% பெருக்கு ரைட். இதுதான் அதுக்கான விட. இதை நீ பெருக்கி எடுத்தீங்கன்னா உனக்கு கிடைக்கும் விட 5% ரைட். இது வந்து 5% சமமான ரைட். மேற்குறித்தப்பட்ட கரைசலில் இருக்கிற அசட்டிக் அமிலத்தின் திணிவு சதவீதத்தை காணண்டால் அது 5%. ஏனென்றால் மொத்த கரைசலின் மொத்த திணிவு வந்து 520 கிராம். அதில் வந்து 26 கிராம் தான் அசட்டிக் அசிட் இருக்குது. அது 100% இருக்கிறது தான் திணிவு சதவீதம் பண்ணுறது. ஆகவே 520 மொத்தம் 26 அசட்டிக் அமிலத்தின் திணிவு சதவீதத்தில் காய்ச்சால் இதுதான் கதைக்கிற முறை ரைட். நாங்கள் இதுவரைக்கும் ஒரு எஸ்ஏ பகுதி முழுமையாக பார்க்குறாங்க. ரெண்டாவது எஸ்ஏ பகுதியில் உள்ள இந்த கல்குலேஷன் பார்ட் பார்க்குறாங்க. நாங்கள் இதில் இருக்கிற தொடர்ச்சியான கேள்விகள் நல்ல கேள்விகள் கேட்டிருக்காங்க. பிரித்தெடுப்பு சம்பந்தமான கேள்விகள், அசிட் அமிலம் காரம் உப்பு தொடர்பான கேள்விகளை கேட்டிருக்காங்க. அது தொடர்ச்சியாக அடுத்த வகுப்பில் இது தொடர்பான மேலதிக வினாக்களை அடுத்த வகுப்பில் செய்வோம். இதுவரை இணைந்த மாணவர்களுக்கு நன்றி. நன்றி மாணவர்கள். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.